1100 ஆண்டுகால வரலாற்றுப் பழைமைக்கும் கலைச்செழுமைக்கும் அடையாளமாக விளங்கும் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தா மலையின் தற்போதைய அடையாளங்கள். புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி செல்லும் வழியில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் மேலமலை, கோட்டை மலை, கடம்பர் மலை, பறையன் மலை, உவச்சன் மலை, ஆளுருட்டி மலை, பொம்மை மலை, மண்மலை மற்றும் பொன்மலை என்று 9 வகையான மலைக் குன்றுகளால் சூழப்பட்ட கிராமம். 9ஆம் நூற்றாண்டு காலத்தில் தஞ்சையிலிருந்து முத்தரையர்கள் ஆட்சி செய்தபோது அவர்களின் நேரடிக் கட்டுப்பாட்டிலும் பிறகு சோழர்கள், பாண்டியர்கள் ஆகியோரின் கட்டுப்பாட்டிலும் இருந்த பகுதி. இந்த கிராமத்தின் பழைய பெயர் நகரத்தார் மலை. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் என்று அழைக்கப்படும் வணிகர்கள் வாழ்ந்த பகுதி இது. நகரத்தார் மலை பின்பு மருவி நார்த்தா மலையானது. முத்தரையர்கள், சோழர் மற்றும் பாண்டியர்கள் காலத்தில் இந்த நகரத்தார் மலைதான் வாணிபத்தின் முக்கியமான பகுதியாக விளங்கியது. நானாதேசத்து ஐநூற்றுவர் எனும் வணிகக் குழுவினர் இங்கு தங்கித்தான் வாணிபம் செய்திருக்கிறார்கள். நார்த்தாமலையின் முக்கிய அடையாளம் விஜயாலய சோழீச்சுவரம் கோயில். இந்த கோயில் நார்த்தாமலை முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு அருகே மேலமலை குன்றின் மீது கம்பீரமாக அமைந்துள்ளது. மேலமலையின் அடிவாரத்திலிருந்து சுமார் மேலேறிச் சென்றால் தலைவிரி சிங்கம், தலையருவி சிங்கம் என்ற சுனையைக் காணலாம். இந்தச் சுனையில் சுமார் 20 அடி ஆழத்தில் சிவபெருமானுக்காக வெட்டப்பட்ட குடைவரை கோயில் ஒன்று நீருக்குள் மூழ்கியிருக்கிறது. அதன் அருகிலேயே 1871ஆம் ஆண்டு தொண்டைமான் ராணியால் சுனைநீர் இறைக்கப்பட்டு சிவலிங்கத்தை தரிசித்த செய்தி கல்வெட்டாகப் பொறிக்கப்பட்டுள்ளது. நீருக்குள் மூழ்கியபடி அருள் பாலிக்கும் சிவபெருமானை வணங்கிவிட்டு மேலேறிச் சென்றால் விஜயாலய சோழீச்சுவரத்தைக் காணலாம். இந்த ஆலயம் முற்காலச் சோழர்கள் காலத்தைச் சேர்ந்தது. இதற்கு அருகே உள்ளது பழியிலி ஈசுவரம் எனும் சிறிய குடைவரை கோயில். இது 9ஆம் நூற்றாண்டில் பல்லவர்கள் கீழாட்சி செய்த முத்தரையர் தலைவன் சாத்தன் பழியிலி என்பவரால் கட்டப்பட்டது. இங்கு லிங்கம் மற்றும் துவாரபாலகர்கள் சூழக்கருவறைக்குள் பழியிலி சிவனார் அருள் புரிகிறார். இந்த குடைவரைக்கு அருகில் முடிக்கப்படாத 2 குடைவரை கோயில்கள் காணப்படுகின்றன. இங்கு சிவலிங்கங்களுக்கு தனியாக எந்த வழிபாடுகளும் நடத்தப்படுவது இல்லை. கிராமத்து மக்கள் வந்து விளக்கேற்றி வழிபட்டுச் செல்கிறார்கள். நகரத்தார் வருடத்துக்கு ஒருமுறை நார்த்தாமலை வந்து விஜயாலய சோழீச்சுவரரை தரிசித்து வணங்கிச் செல்கிறார்கள்.